இன்னைக்கு காலையிலேயே குளிச்சு ஒரு 7 மணிக்கெல்லாம் குட்டல்லிக்கு வந்துட்டோம். ஏன்னா, இங்க ஒரு மேரேஜ் இருக்கு. அத அட்டெண்ட் பண்றதுக்கு தான் ஃபேமிலியோட கிளம்பி வந்துட்டோம். ஸோ, அப்படியே நம்மளும் கோயிலும் பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த கோயிலெல்லாம் பார்த்துட்டு. அப்புறமா கோயிலுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு ஸ்பாட் இருக்கு. அங்க லோட்டஸ் எல்லாம் இந்த சீசன்ல செம்மையா இருந்தது. அது ஒரு குளம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ, நல்லா இருந்தது வியூ காலங்காத்தால சன்ரைஸ் ஆகிக்கிட்டு இருந்தது. நெறைய லோட்டஸ் இருந்தது. அந்த லோட்டஸ் எல்லாம் பறிக்க முடியாது. இறங்கி போயிட்டு பறிக்கணும். ஸோ, அந்த டேஞ்சர்லலாம் நான் இறங்கல. அப்புறமா கல்யாண சாப்பாடு இதுதான் இருந்தது. சாப்பிட்டேன். ரொம்ப நாள் ஆயிட்ட பிறகு ஒரு கல்யாண சாப்பாடு. அத சாப்பிட்டுட்டு அப்படியே இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இங்க இருந்து குருடுமலை கணேஷா டெம்பிள் வந்துட்டு எவ்வளோ தூரம்ன்ட்டு மேப்பில சும்மா போட்டு பார்த்தேன். அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் காட்டுச்சு. சரி அத பார்த்துருவோமே, ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அத பார்க்க முடியல அப்படின்ட்டு. ஸோ நானும் அந்த பக்கமேலாம் போகவே இல்ல. ஸோ கூகுள் மேப்ஸ் போட்டு அப்படியே கிளம்பி போயிட்டோம். போய் அங்க லேண்ட் ஆயிட்டு பூஜை சாமானெல்லாம் வாங்கிட்டோம். எப்படியோ ஃபேமிலியோட வந்திருக்கோம். சரி இந்த கோயிலும் கவர் பண்ணிடலான்ட்டு கவர் பண்ணிட்டு, இந்த கோயில் வந்துட்டு ரொம்ப பழமையான ஒரு கோயில். ஸோ ரொம்ப வருஷங்களா இங்க இருக்கு. நீங்க கூகுள்ல செக் பண்ணி பாருங்க. ஏசியாலயே ஒரு 2, 3 பெரிய கணேஷா விக்கிரகம் இங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதே மாரி இன்னொரு 2, 3 இடத்துல இருக்காம். ஸோ அது நான் அங்க படிச்சேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே பெரிய விக்கிரகம். ஸோ இந்த மாரி ஒரு பெரிய கணேஷாவ நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அப்புறமா அங்க தரிசனம்லாம் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உக்காந்துட்டு இருந்தோம். ஸோ அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். அப்புறமா ஈவினிங்கா போய் கட்டிங் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே ட்ராவலுக்கு ரெடி ஆயாச்சு. ஸோ சிக்கன் இருந்தது. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஏதோ ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கின்னு வந்து இத சாப்பிட்டுட்டு கப்சிப்புன்னு படுத்து தூங்கிட்டேன். நாளைக்கு சந்திப்போம். இன்னொரு ட்ராவல்